சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் செய்பவர் ஓய்வு பெற்ற முல்லையேஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. வணக்கம். தாவேக்கா அரசினுடைய 100 நாள் நிறைவு, அதை ஒட்டி சட்டமன்ற நிகழ்வுகளை நம்ம பார்க்கிற போது நிறைய கேள்விகள் வருது. குறிப்பாக நேற்றைய சட்டமன்ற நிகழ்வுகள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்று முக்கியமான பல கேள்விகளை எழுப்பியிருந்தாரு. குறிப்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் என் டேபிள் மேல 3 துறை ரீதியான ஃபைல்ஸ் இருக்கு, அதை ஆடிட் பண்ணி என்கிட்ட தான் இருக்கு, அதை ஓபன் பண்ண வச்சிடாதீங்க, இடைத்தேர்தலில் சில பேருக்கு நல்லது நடக்கணும் இல்லையா அப்படின்னு சாடமாடையா திமுகவை சாடி இருந்தாரு. இதற்கு பதில் கொடுக்கும் விதமாக 2 நாள் கழித்து நேற்று சட்டமன்ற நிகழ்வுல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள், நான் சேலஞ்ச் பண்ணல, ஓப்பன் சேலஞ்சாவே சொல்றேன், நீங்க அந்த ஃபைல்ஸ் ஓபன் பண்ணுங்க, ஆதாரம் இருக்கும் பட்சத்துல நீங்க நடவடிக்கை எடுங்க, அதுல நானும் குறை சொல்ல விரும்பல, ஆனா அந்த ஃபைல்ஸ் ஓபன் பண்றதுக்கும் நீங்க ஜோசியக்காரனை பார்த்து தான் ஃபைல் ஓபன் பண்ணுவீங்களா அப்படின்ற ரீதியில விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய காரசாரம் விவாதங்கள் நடந்துச்சு. இந்த ஓப்பன் சேலஞ்ச், அந்த 3 டேபிள் ஃபைல்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அதை இந்த 3 டேபிள் மேல 3 ஃபைல் வச்சிருக்கேங்கிறது ஒரு மறைமுக மிரட்டல். அது ஒரு சிஎம் செய்யக்கூடாத ஒரு செயல். இன்னொன்று என்ன, இவர்கிட்ட ஆதாரம் இருக்குன்னா ஆதாரத்தை வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. அப்போ ஆதாரம் இருந்தும் நடவடிக்கை எடுக்காம உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னா அப்போ இவர் எதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காரு? வெளிப்படைத்தன்மையான அரசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்றாரு? எந்த விதத்துல பார்த்தாலும் சிஎம் சொன்ன அந்த வார்த்தைகள் தவறான வார்த்தைகள், அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கு இவர் எதிர்கட்சி தலைவர் நல்ல பதில் கொடுத்துருக்கிறாரு. எது வரைக்கும் நீங்க வேண்டாம் ஓப்பன் பண்ணுங்க, நீங்க தைரியம் இருந்தால் ஓப்பன் பண்ணுங்க, தைரியம் இருந்தாங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல, ஓப்பன் பண்ணுங்க, அதுல ஆதாரம் இருந்ததுன்னா நடவடிக்கை எடுங்க, எங்களுக்கு அதுல எந்த விதமான ஆட்சேபம் இல்லை. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவர் ஓப்பன் பண்ணலன்னா இவருக்கு எங்க ஃபேஸ் இருக்கு? சும்மா மிரட்டி இருக்காருன்னு அர்த்தம். ஒண்ணு. அடுத்து இவர் சொல்லியிருக்காரு, ஏன் ஜோசியக்காரங்க டைம் கேட்குறீங்களான்னு சொல்லி ஒரு இப்ப இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட வேண்டியது இல்லை. ஒரு நகைச்சுவை உணர்வு நமக்கெல்லாம் இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கணும், முதலமைச்சருக்கும் இருக்கணும், எதிர்கட்சி தலைவருக்கும் இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கணும். நல்ல நேரம் பாக்குறீங்களா அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்களே. அது மாதிரி இவர் ஜோசியர் பார்க்கணும், இவர் ஜோசியர் பார்க்கலன்னு கேட்டா சரி, அதுக்கு ஒரு அர்த்தம், இது காரணமும் இருக்குல்ல. தன்னுடைய ஆஸ்தான ஜோசியரா இருந்த ஒருத்தருக்கு முக்கியமான பதவி ஒண்ணு கொடுக்க பார்த்தாரு. அப்போ அதை மனசுல வச்சுக்கிட்டு இவர் கேட்டிருந்திருக்கலாம். இப்ப இது எல்லாம் நான் என்ன பாக்குறேன், இந்த மாதிரி சீண்டல்கள் இவங்களை ரொம்ப கோவப்படுத்துது, தாவேக்கா ஆட்களை ரொம்ப கோவப்படுத்துது. தேவையில்லாத அளவுக்கு அதை நமக்கு நகைச்சுவை உணர்வே குறைஞ்சு போயிச்சோ அப்படின்னு நம்ம பயப்படுற அளவுக்கு கோவப்படுத்துது. அதனால லெட் இட் பாஸ். சொல்லாம இருந்திருக்கலாமா எதிர்கட்சி தலைவர் அந்த சொல்ல? சொல்லாம இருந்திருக்கலாம். இப்படிப்பட்டவங்க மத்தியில அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு சும்மாவே இருந்திருக்கலாம். சொல்லிட்டாருங்கிறத நான் பெரிய கிரிமினல் அஃபென்ஸா நான் நினைக்கல. அது ஒரு சொல் விளையாட்டு, வார்த்தை சித்து, அவ்வளவுதான். அதோட இவங்க நினைக்கிற மாதிரி உள்ள ஆளுங்க மத்தியில தான் அதை சொல்லணும். இப்போ நான் அடிக்கடி இவர்கிட்ட திரு ஜென்ராம்கிட்ட நான் சொன்னேன், இந்த பாருங்க, எனக்கு தலையில நடுவில் முடி ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ நீங்க என்கிட்ட என்ன தலை நடுத்தலையில வழுக்க வந்துருச்சா, உள்ளையா வெளியிலையா அப்படின்னு கேட்டா நான் சிரிப்பேன். ஐ லைக் திஸ், ஒரு காமெடி. உள்ள குறைஞ்சிருச்சா வெளியில குறைஞ்சது தெரியுது, உள்ள குறைஞ்சிருச்சான்னு கேட்டா ஜென்ராம் அப்படி கேட்கக்கூடியவர் இல்லை. அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பொலைட் பர்சன். யார் மனசையும் புண்படுத்தக்கூடாம பேசுறது அப்படிங்கிறது அவருடைய இயல்பா விளையாது. அப்படி பேசினாலுமே நான் அது கோவப்பட மாட்டேன். எம்ஜிஆர் யாராவது அப்படி பேசினா என்ன இருந்திருக்கும்? அவருக்கு தன்னை பத்தி, தன்னுடைய அப்பியரன்ஸை பத்தி அளவு கடந்த ஃபீலிங் உண்டு. அதனாலதான் தொப்பி மாட்டிக்கிட்டாரு. கொஞ்சம் வழுக்க விடுற மாதிரி வந்த உடனே தொப்பி மாட்டிக்கிட்டாரு எம்ஜிஆர். அது எல்லாருக்குமே தெரியும். அவற்றை போய் இது மாதிரி சொன்னா அது ரொம்ப தவறான ஒரு பிரயோகமா போயிடும். அப்படிப்பட்ட ஒரு இதை நகைச்சுவையை ரசிக்காதவர் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா, அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட நகைச்சுவை பேசக்கூடாது. அப்ப நான் நினைக்கிறேன், இது தன்னை தாழ்த்திக்கிறது இல்லை, அப்படி பேசக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக்கிட்டாருன்னா எதிர்கட்சி தலைவர், அதுக்காக வருத்தப்பட வேண்டியவங்க தாவேக்காரங்க. இதெல்லாம் பேசுனா கூட சகிக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கமே அப்படின்னு அவங்க தான் வருத்தப்படணும். எதிர்கட்சி தலைவர் அதுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை. பொதுவாகவே ராஜீவ்காந்தி காலத்திலேயே மதுலிமாயி போன்ற தலைவர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் கேட்டாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஆதாரங்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன், ஏதோ ஒரு குறிப்பிட்ட இதை பத்தி. உடனே ராஜீவ்காந்தி மறுநாள் ஃபைல் எடுத்து ஃபுல்லா 1928.23 கோடி, அதுக்கப்புறம் இங்க 538.42 கோடின்னு வரிசையா ஒரு 1/4 மணி நேரம் வாசிச்சாரு. போதும் ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு கொஞ்சம் கோபத்தோட. அப்ப மதுலிமாய் சொன்னாரு, நம்முடைய இளமையான அருமையான
பிரதம மந்திரிக்கு இன்னும் சற்று அதிகமாக நகைச்சுவை உணர்வு இருந்தால் நாங்கள் மகிழ்வோம் அப்படின்னு சொன்னார். அதாவது அவங்க கேட்டது ஒரு நகைச்சுவையாக தான் கேட்டாங்க. இவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டார் ராஜீவ் வந்து. அதை பற்றி அண்ணன் ரொம்ப ஜென்டிலாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. நகைச்சுவை, அங்கதம் இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய விஷயம். அதை பின்பற்றுகின்றார்கள் என்றால் தரம் குறையாத நகைச்சுவை வந்து வரவேற்க தகுந்தது. அப்படிப்பட்ட நகைச்சுவை வந்து வரவேற்க தகுந்த மனப்பான்மை ரெண்டு பக்கமும் இருந்தால் நல்லது. அவ்வளோதான் இதை பற்றி சொல்ல முடியும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஃபைலை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு பூச்சாண்டி காட்டுறதுலாம் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு. இது சட்டமன்றத்தில் வச்சு பண்ணக்கூடிய விளையாட்டு கிடையாது. முதல்வர் வந்து இன்னும் கொஞ்சம் சில பேர் சொல்றாங்க ரொம்ப சின்ன பையன் சொல்றாங்க. நான் அப்படி நினைக்கல. அவரை பத்தி சில பேர் சொல்றாங்க அவருக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லுங்க. சின்ன பையன் சொல்லி நான் ஏத்துக்கல. ஏன்னா அவருக்கு 30 வருஷம் திரைத்துறை அனுபவம் இருக்குங்கிறது மட்டும் இல்ல. அவருடைய டெலிவரியை பார்த்திருக்கீங்களா? அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் கூட அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு. ஏற்றம் இறக்கம் எல்லாம் வச்சு ரொம்ப வாசிக்கிறது எதுவுமே ரொம்ப திறமையா வாசிக்கிறார். அது மக்களை வந்து கவர்கிற அளவுக்கு மிக அருமையா இருக்கு. இப்ப உடனே விருட்டு அதான் 30 வருஷம் சினிமாவில் இருந்திருக்காருல்ல அப்படின்னு கடந்து போயிட முடியாது. 30 வருஷம் எத்தனையோ பேர் சினிமாவில் இருந்தாங்க. இவர் மாதிரி இருந்தாங்களா? இவருக்குன்னு சொல்லி கூர்மை இருக்கு, புத்தி கூர்மை இருக்கிறது. அப்ப அந்த புத்தி கூர்மையை தன்னுடைய அரசியலிலும் அரசியல் நிர்வாகத்திலும் இவர் காண்பிக்க வேண்டியது, காட்ட வேண்டியது ரொம்ப தேவையா இருக்கு. அதுல சந்தேகமே இல்லை. இதை நீங்க சுட்டிக்காட்டியது போல தன்னுடைய அரசியல் பேச்சுகள்ல ஏற்ற இறக்கங்களோட அந்த நயத்தோடு பேசக்கூடிய முதலமைச்சர் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து நீங்க சட்டமன்றத்துல வந்து பஞ்ச் டைலாக்லாம் பேசக்கூடாது, இது சட்டமன்றம், சினிமாவும் கிடையாது, தியேட்டர் கிடையாது அப்படின்னு விமர்சனம் பண்றப்போ அந்த அவருடைய டெலிவரியை அங்க பண்ணிருக்கலாம் இல்லையா? ஒரு பதிலடி கொடுத்திருக்கலாம் இல்லையா? ஒரு அமைதியாவே இருக்கிறாரு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அவருக்கு எக்ஸ்டம்போரா பேசுற இதை வளர்த்துக்கணும். அவரு ஒரு பதில் கேட்ட உடனே டக்குன்னு பதில் சொல்ற அந்த திறமை வந்து அவர் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த திறமை வந்து இன்னும் கொஞ்சம் வளர்த்துக் கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏற்கனவே தயார் பண்ணது வந்து ரொம்ப அழகா வந்து அவர் சொல்றாரு. ஆன் த ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அது வந்து இன்னும் அவர் வளர்த்து ஸ்பான்டேனியஸா இருக்குது, இன்னும் வளர்த்துக்கணும். அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப இயல்பா வராது. சில பேருக்கு வரும். இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆருக்கு அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனா எம்ஜிஆருக்கு அது இருந்தது. ஒரு தடவை கலைஞர் பேச அது கூட திறந்தாழ்ந்த பேச்சு தான். கலைஞர் வந்து சட்டமன்றத்தில் வந்து சொன்னாரு, அதிகாரம் அதிகாரம் என்று ஆனந்தப்பட்டு விடாதீர்கள், நாங்கள் சாப்பிட்டு விட்டு போன மீதியைத்தான் உங்கள் இலையில் பரிமாறுகிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் எச்சில்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான்னு தெரியாது, ஆனா எம்ஜிஆர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். எம்ஜிஆர் சொன்னாரு, எச்சில் இலை என்று சொல்லுகின்றார்கள், ஆமாம் எவ்வளவு சாப்பிட்டார்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தானே நாங்கள் வந்திருக்கிறோம். அது நல்ல இம்மீடியட் ரெஸ்பான்ஸ். அது எம்ஜிஆர் இந்த கெப்பாசிட்டி இருந்தது. நான் சொல்றேன் விஜயும் அதை வளர்த்துக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். முதலமைச்சர் முறையில சில வார்த்தைகளை தவிர்க்கணும். அப்பாவை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றது, உடனே இவங்கள சில பேர் சொன்ன பதிலும் தரம் குறைந்தது. ஆனா அப்பாவை தேடி சொல்லி ஆரம்பிச்சு வச்சது அவர் தான். அதே மாதிரி சைகைகள் காமிச்சது, அது சைகைகள் காமிக்கிறது இந்த ரோட்ல வந்து பேட்டை ரவுடி பண்ற மாதிரியா பண்றது, பேட்டை ரவுடி பண்ற மாதிரி. அது வந்து அவைத்தலைவர் வந்து அதை வேற ஆமோதிச்சுட்டா, இல்ல யாரும் சைகை செய்யறேன்னு என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னாரு. சினிமாவிலேயே பயன்படுத்தப்பட்டுச்சு அந்த சைகை வந்து திரைப்படத்துல. அதான் சினிமா வரைக்கும் சரி, இங்க வந்து சட்டமன்றத்துல சரி கிடையாது. இல்ல பண்ணதே சினிமாக்கு தான் கடைசியில் தானே தெரியும். பொதுவாகவே சட்டமன்றத்துடைய விவாதங்கள் தரம் தாழ்ந்தவையாக போய்கொண்டிருக்கின்றனங்கிறதுல மட்டும் சந்தேகம் இல்லை. நன்றாக இருக்கு. நீங்க சொன்னதுல இருந்தே அந்த தரம் தாழ்ந்து போகுதுன்றப்போ நேற்று அமைச்சர் நிர்மல்குமார் அவர் வந்து ஒரு இடத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் மின் இணைப்பு குறித்து, குறிப்பாக வந்து மின்கட்டண உயர்வு குறித்து நிறைய கேள்விகளை டெக்னிக்கலாக சில கேள்விகளை எழுப்புறாரு. ஆனால் அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் வந்து எதை சொன்னா திமுகவினர் கடுப்பாவாங்களோ அந்த வார்த்தையை வந்து அந்த இடத்துல பயன்படுத்துறாரு. கரூர் கம்பெனின்னு பயன்படுத்துறாரு. உடனே அது சலசலப்பாக்குது. உடனே அந்த இடத்துல ஸ்பான்டேனியஸா எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர் எந்திரிச்சு அவரு கரூர் கம்பெனி கரூர் அமைச்சர் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்னு சொன்னதுக்கு இவரு சங்கி அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர், எரிசக்தித்துறை அமைச்சர் அப்படின்னு சொன்னாரு. உடனே அது சலசலப்பாகுது. மீண்டும் நிர்மல்குமார் சொல்றாரு, பாத்ரூம்ல எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து 3 மணி நேரம் அமர்ந்திருந்தார் இல்லையா, அதெல்லாம் நான் பேசலாமா அப்படின்னு உடனே அது கலவரமாகுது சட்டமன்றமே. அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ட்ரிகர் பண்றாங்களோ, டைவர்ட் பண்றாங்களோ? ஆமா, அது ஒரு டெக்னிக். கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னா, இப்போ நம்ம டிவி டிபேட்ல வந்து நீங்க பார்ப்பீங்க, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் சில கேள்விகளை முன் வச்சுட்டு எதிர்த்தரப்பில் உள்ளவங்ககிட்ட சொல்லுவேன்,
நான் உங்ககிட்ட கேள்வியை முன்வைக்கிற மாதிரி உங்களுக்கும் என்கிட்ட கேள்வி முன்வைக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா என்னுடைய வேண்டுகோள் என்ன, முதல்ல கேள்வியை முன்வச்சது நான். என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லிட்டு உங்களுடைய கேள்வி நீங்க முன்வைங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். அதுதான் ஆரோக்கியமான விவாதமா இருக்குங்க. உடனே அதுக்கு பதில் வந்து என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. பதில் சொல்லும்போது இப்படிப்பட்ட சொற்களை பயன்பட என்ன சொல்லுவாங்க, அந்த விவரம் தெரிஞ்ச ஐஏஎஸ் ஆபீசர் திசை திருப்புறாரு அப்படிம்பாங்க. நான் நான் உடனே கோவப்படுவேன். நான் நான் உடனே பதில் சொல்லுவேன், நான் திசை திருப்பல. நீங்க வந்து திசை திருப்புறீங்க. நீங்க ஏன் திசை திருப்புறீங்க? எதுக்காக வேண்டி பர்சனலா அட்டாக் பண்றீங்க? என்னுடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. அதனால நீங்க பர்சனலா அட்டாக் பண்றீங்க. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 2 தரம் தான் நானும் கோவப்பட்டிருக்கேன். இதுவரைக்கும் இந்த இத்தனை ஆண்டுகள்ல. அது ஒரு தடவை என்னன்னா, நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து இன்னொருத்தர் வந்து என்னை பேசவே விடாம பேசிக்கிட்டே இருந்தார். அது வந்து அப்ப என்னுடைய பாயிண்டையும் சொல்ல முடியாம போயிடும் அந்நேரம் சமீபத்துல. மற்றபடி நான் வந்து கோவப்படுறது இல்ல. இதெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி மடைமாற்றம் செய்வதுதான். அவங்களுக்கு பதில் இல்லைங்கிறதுனால இப்படி சொன்னா கோவம் வந்துரும். கரூர் கம்பெனின்னு சொல்லலாம். அடுத்து பாத்ரூம்ல 3 மணி நேரம். அது இவர் சொன்னாரு. பிடபிள்யூ மினிஸ்டர். ஆமா, முதல்ல சொன்னாரு. அவங்களாம் நண்பர்களாக இருந்தவங்க. அதே வந்து ரொம்ப தவறான ஒரு இது சொல்லுது. அப்படி சொன்னது. நண்பர்களாக இருந்த பொழுது அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப நெருங்கின நண்பர்கள் இருந்தபோது ஏன் ஒருவேளை வயிற்றுப்போக்கு வந்திருக்கலாம். நமக்கு தெரியாது என்ன காரணம். எதுவா இருந்தாலும் அதை சொல்றதுங்கிறது ரொம்ப கேவலம், கீழ்த்தரம். இதே பற்றி பேசுறது. இப்போ ஒரு தடவை வந்து இவர் வந்து கலைஞர் வந்து சொன்ன இந்த மாணவர்களை எல்லாம் தூண்டி விடுறாரு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட, ஆனா அது வருத்தத்தோடு சொல்லியிருந்தாலுமே அது கொஞ்சம் தனிப்பட்ட தாக்குதல் ஆயிடுச்சு. பிள்ளையை பெற்றவங்களுக்கு பிள்ளையோட அருமை தெரியும் அப்படின்ட்டு. உடனே அதுக்கு இவர் வந்து சொன்னாரு, எம்ஜிஆர் வந்து பதில் சொன்னாரு, எனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லைங்கிறது நிஜம்தான். ஆனா நான் சாகுற வரைக்கும் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பிள்ளை எனக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. சம்மந்தமே இல்லை. ஆனா அந்த எமோஷனல்ல இவர் இது மாதிரி சொன்னாரு. அது 2மே வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியவை. கலைஞர் ஆனானப்பட்ட கலைஞரே சில சமயங்கள்ல அப்படி பேசியிருக்காருங்கிறது நிஜம். ஆனால் அது ரொம்ப அபூர்வமா தான் அப்படி நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அது வந்து ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிக்கிட்டு இருக்குங்கிறது அவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் கிடையாது. அதுல நீங்க தொடர்ந்து நிறைய அரசியல் ரீதியான பல விஷயங்களை பார்ப்பீங்க. அதுல கலைஞர் குறித்து நேற்று அமைச்சர் நிர்மல்குமார் பேசுகிற போது, ஆமா, ஜோசியத்தை பத்தி பேசுகிற போது, ஜோசியத்தை பார்த்து தானே சில பேர் மஞ்சள் துண்டு போட்டாங்க அப்படின்னு கலைஞரை சாடமடையா சொல்றாரு. அது மஞ்சள் துண்டின் மீது ஒரு பெரிய அரசியல் பார்வை இருக்கு இல்லையா? ஒரு நீண்ட ரொம்ப நாட்களா இருக்கு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஐ சர்ஜன் வந்து சொன்னாரு, இந்த மஞ்சள் துண்டை போட சொல்லி அட்வைஸ் பண்ணதா சொன்னார். அது பல பேருக்கு தெரியாது. அது பத்திரிகையில் வந்தது. அதெல்லாம் யாரும் படிக்க மாட்டாங்க. கலைஞர் வந்து இந்த மாதிரி கேள்விகளை பதிலே சொல்லாம கடந்து போய்கிட்டு இருந்தார். ஏன்னா நான் அப்படி போடலை, அப்படி இருக்கும்போது அப்படி போடுறேன்னு சொன்னேன், இதில் நான் ஒரு விவாதத்தை கிளப்பணுமா அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ, அதில் அவர் கடந்து போயிட்டார். கடைசி வரை இப்போ எம்.ஆர். ராதாவை பற்றி ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. கடைசி நேரத்தில் அவர் கடவுள் கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. ஒரு படத்தில் வந்து கிருபானந்த வாரியார்ட்ட சிஷ்யர் மாதிரி ஒரு எம்.ஆர். ராதாவும், ரிஃபார்ம் பேசுறவரா இன்னொரு எம்.ஆர். ராதாவும் அப்படின்னு சொல்லி கதையை அமைச்சிருந்தாங்க. இதில் எங்கே அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு எம்.ஆர். ராதா? அதனால இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஆசைக்கு சொல்லிக்கிறது, அவ்வளவுதான். அது மாதிரி கலைஞர் கடைசி வரைக்கும் கலைஞருடைய வீட்டில் வந்து கடவுளை நம்பினவங்க இருந்தாங்க. அவருடைய மனைவி வந்து கடவுளை நம்பினவங்க தான். இப்போ இவர் வந்து சாய்பாபா வந்து கடவுள்னு சொன்னாங்க. கடவுள்னு சொல்லி கும்பிடுறவங்க, பாத பூஜை பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட சொத்து விவகாரம் ஒன்று இருந்துச்சு. அது பத்தி பேசி இவர் ஆளும் கட்சியுடைய ஆதரவை கேட்கணும்னு சொல்லி நினைச்சு, அரசாங்கத்துடைய ஆதரவை கேட்கணும்னு நினைச்சு சாய்பாபா என்ன பண்ணாரு? கலைஞர் வீட்டுக்கு வந்தாரு. கடவுள் எதுக்கு வீட்டுக்கு வர்றாரு? பக்தன் இல்லாத ஒருத்தருடைய வீட்டுக்கு வர்றாரு? கேட்கலாம்ல. அதனால இது அந்நேரமும் கலைஞர் வந்து அவர்கிட்ட வந்து எது நேர்மையான செயலோ அந்த ட்ரஸ்ட் விஷயத்துல அவங்க பூரணமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. சட்டம் இடம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியாது. ஆனா அந்நேரம் கலைஞர் வந்து நியூட்ரலா வந்தவரை ரொம்ப அன்போடு தான் வரவேற்றார். அதனால அவர் வந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய கொள்கையிலிருந்து கீழே விழுந்ததில்லை. இந்த மாதிரி நிறைய பொருளை கிளம்பி இது மட்டும் சொன்னா என்னவோ சொன்னாங்க அவரை பத்தி. அவர் அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டது இல்லை. ராமருக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் வந்து சேலம் மாநாட்டில் வந்து பெரியார் நடத்தினார் கலைஞர் பீரியட்ல. அதை வச்சு கலைஞரை வந்து ராமர் படத்து மேல பெரியார் செருப்பு வச்சு அடிச்சாருன்னு சொல்லி ஷோ வந்து ரொம்ப ஜமக்காலத்துல வடிகட்டின ஒரு பொய்யை வந்து இதுல எழுதினார் துக்ளக்ல. அது மக்கள் கோபத்தை கிளப்பி விட்டுருச்சு. அப்ப கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது திராவிடர் கழகம் வந்து ப்ரூவ் பண்ணுச்சு அப்படி ஒரு இன்சிடென்ட் இவர் செய்ய. செருப்புகள் வீசப்பட்டன அந்த இதுல அவர் போன வேன்ல மக்கள்கிட்ட இருந்து.
அது வீசினவங்க வந்து பெரியார் நினைச்சு வீசியிருக்கலாம், ராமர் மேல நினைச்சு வீசியிருக்க வேண்டியதில்லை, நமக்கு தெரியாது யார் வீசினாங்கன்னு. ஆனா பெரியார் அப்படி செய்யலைன்னு சொல்லி கோர்ட்ல வந்து பிரமாணம் ஆனதுக்கு அப்புறம் ஷோ வந்து கோர்ட்ல வந்து மன்னிப்பு கேட்டார் அந்த செய்திக்கு. அதுக்கப்புறம் தன்னுடைய செய்தியாளர்கள் மத்தியில் தனக்கு இருந்த செல்வாக்கின் காரணமாக அந்த இவர் மன்னிப்பு கேட்ட விஷயம் பத்திரிகையில வராம பார்த்துக்கிட்டாரு. இது இல்லைன்னு யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், ஐ சேலஞ்ச். அந்த தேர்தல தான் திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது இல்லையா? மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. கலைஞர் வந்து அந்நியார் வந்து அந்த மாநாடு தடுக்க மாட்டேன்ட்டார். அதுக்கு எக்ஸ்ட்ராடினரி கரேஜ் வேணும் அப்படி செய்யறதுக்கு. இதனால தன்னுடைய இது போயிடும், ஓட் பேங்க் போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைச்ச போதும் அவர் அதுல இருந்து பின்வாங்கல. அதனால வந்து அடிப்படை கொள்கைகள் வந்து கலைஞர் வந்து பின்வாங்கினது கிடையாது. திமுக வந்து எந்த லெவலுக்கு போகும் நமக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த ஹிந்துத்துவா இதை எதிர்த்து ஏற்கனவே வந்து நாங்க எத்தனை கோயில்ல கும்பாபிஷேகம் நடத்தணும்னு லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெனரல் ட்ரெண்ட் ஆஃப் டிக்ளைன், அது திமுகவும் மாட்டிக்கிட்டு பிடிக்குது. ஆனா கலைஞர் ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப அழகா சொன்னார், ரொம்ப அழகா ஒண்ணு சொன்னாரு. கடவுளை நான் ஏற்றுக்கொண்டேனா என்பது பிரச்சனையே இல்லை, கடவுள் என்னை ஏற்றுக்கொண்டாரா என்பதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது உண்மையான சொல். அவர் எந்த கடவுளை சொன்னாரு? எந்த கடவுள், யாரால் படைக்கப்பட்ட கடவுள் சில பேரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதோ அந்த கடவுளை பத்தி பேசினார். ஒரு ரொம்ப சிறிய குட்டி கதை, அது ரொம்ப அற்புதமான ஒரு குட்டி கதை. கடவுளும் மனிதனும் சந்தித்து கொண்ட பொழுது என்ன பேசினார்கள் அப்படின்னு ஒரு குட்டி கதை உண்டு. என்ன பேசினாங்களா? 2 பேரும் ஒருத்தரை பொறுத்த ஒருத்தர் வந்து கும்பிட்டு என்னை படைத்தவரே அப்படின்னு கும்பிட்டாங்க. கடவுளும் மனுஷனை பார்த்து சொன்னாராம் என்னை படைத்தவரே, மனுஷனும் கடவுளை பார்த்து சொன்னாராம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் அவரவர் நம்பிக்கை பொறுத்தது. எங்க அம்மா வந்து ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, முருகன் மேல அளவு கடந்த பக்தி உள்ளவங்க. நான் வந்து அவங்ககிட்ட வந்து அவன் முருகன் வந்து அடிப்படையில் என்னம்மா, அவர் வந்து ஒரு வேடுவர் தலைவராக இருந்தாரு, ரொம்ப பெரிய தலைவராக இருந்தார், ரொம்ப கெட்டிக்காரனா இருந்தாரு, வலிமை மிகுந்த இதாக இருந்தாரு. அவர் வந்து தன்னுடைய மக்களை எல்லாம் காத்தாருங்க. அந்த காலத்துல வந்து முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து கடவுளா கும்பிட்டதுல வந்து எல்லாரும் சேர்ந்து கடவுளாக்கி விட்டீங்க அப்படின்னா எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, போடா நீயும் வள்ளுவரும் அப்படின்னு ஒரே வார்த்தையில பிடிச்சிடும். நான் வந்து அவங்களுடைய நம்பிக்கையை வந்து என்னைக்குமே வந்து அலட்சியமா பார்த்ததில்ல. அவங்களுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கை என்று ஒரு மனிதர் வைத்திருப்பது மரியாதைக்குரியது. அதுல வந்து ஒரு அவமானம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இறை நம்பிக்கை இல்லை என்று ரேஷன்ல ஒருத்தர் பேசினாலும் அவருடைய நம்பிக்கை மரியாதைக்குரியது. அதுக்கெல்லாம் ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான ஒரு சொல் இருக்கு, we should agree to disagree. அவ்வளவுதான். நேற்று சட்டமன்றத்துல முக்கிய கேள்வியாக முன்வைக்கப்பட்டது எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவது குறித்து. எல்லாருக்கும் கார் கொடுக்கணுமா அப்படின்னு இப்போ திமுக உறுப்பினர்களுக்கு கார் தேவையில்லை அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், உதயநிதி அவர்கள் சொன்னாரு. எங்க 59 பேருக்கும் கார் தேவையில்லை அப்படின்றத சொன்னாரு. அதே மாதிரி பாமக எம்எல்ஏக்கள் உடனே கம்யூனிஸ்டுகளுக்கு கார் இல்லைன்னு ஆதவ அர்ஜுனா சொன்னாரு. ஆனா கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களும் வந்து எந்திரிச்சு எங்களுக்கும் கார் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. இப்படி கார் பிரச்சனை அப்படின்றது பெரிய பிரச்சனையாக உருவாகி இருக்கு. ஏன்னா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கடன் சுமை இருக்கு, விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி பண்ணல, நீங்க கஜானா காலியா இருக்குன்னு சொல்றீங்க, பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கிறப்ப ஏன் இதை நீங்க பண்றீங்க, இது பண்ண வேண்டாமே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதற்கு தாவைக்கண்ணன் என்ன சொல்றாங்க, ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு, நீங்க வந்து உங்களுக்கு தான் வீடுகள் இருக்கு, உங்களுக்கு தான் 3 வீடு இருக்கு சென்னையில, அப்படியே வந்து அரசு பங்களால இருக்கீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவரா கேள்வி எழுப்புறாரு. எப்படி பாக்குறீங்க அதை? ஆதவ அர்ஜுனா எழுப்பின கேள்வி அர்த்தம் இல்லாதது. அப்ப அமைச்சர்கள் இருக்காங்களே, ஆதவ அர்ஜுனாவுக்கு வீடு இல்லையா? இந்த அமைச்சர்கள் இருக்காங்களே அவங்களுக்குலாம் வீடு இல்லையா? அதனால அவங்கள யாராவது வந்து வீடு உள்ளவங்க வந்து இந்த வீடுகளில் வந்து இருந்தாங்கன்னா அவங்களையும் இவர் வெளியே போய் சொல்லுவாரா? அதனால இது அர்த்தம் இல்லாதது. ஆனா இதை வந்து வச்சு அரசியல் பேசுறாங்க. திமுக எஃபெக்டிவ் அரசியல் செய்யறாங்க. ஏன்னா இப்ப நான் இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட் திருவண்ணாமலையிலிருந்து வந்து வேலை பார்க்குற பல பெண்கள் இருக்காங்க. அவங்கள பெங்களூர்ல இருக்கேன், திருவண்ணாமலையிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் பெங்களூர்ல இருக்காங்க. பர்மனெண்டா இங்கேயே இருக்காங்க, இந்த குக்கா இருக்காங்க, வீட்டு வேலை செய்யறவங்க இருக்காங்க. அப்படி குக்கா வேலை பார்க்கலாம். பல சமயங்களில் சாயந்தரம் வந்து அவங்க வெளியில போற நேரத்துல அவங்க எல்லாருக்குமே என்கிட்ட 2 வார்த்தை பேசுறேன். அவங்களை பார்த்தோன்னே முகமலர்ந்து நான் சிரிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். நான் அவங்ககிட்ட இருந்து நிறைய பாடம் படிக்கிறேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த உள்ள சூழ்நிலையெல்லாம் வந்து அவங்க சொல்ற மாதிரி எனக்கு யாருமே சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்குள்ள பேசிட்டு போறாங்க, கார் கொடுக்குறாங்களா கார் அப்படின்னு. நான் சொன்னேன், என்னம்மா என்ன ஆச்சு, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னது கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை, கார் கொடுக்குறாங்களா எம்எல்ஏக்கு, கார் 40 லட்சமாங்கள அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதாவது இட்ஸ் இல் டைம்டு மூவ். இந்த கார் கொடுக்கறது வந்து இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நான் சப் கலெக்டராக இருந்தேன், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தேன், எனக்கு வந்து கார் கொடுத்துருந்தாங்க. இப்போ என் கூட வேலை பார்த்த சில ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒரு வைர வியாபாரியுடைய ஒரு பெண், அவங்க வந்து ரொம்ப நாணயமான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து ரிட்டையர் ஆனாங்க, என்னுடைய பேட்ச்மேட்டு.
அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து யாராவது சொல்ல முடியும், நீ தான் வைர வியாபாரி பொண்ணாச்சு, உனக்கு எதுக்கு அரசாங்கத்து காரு அப்படின்னு கேட்க முடியுமா? காரு அரசாங்க காரு அரசாங்க வேலைகளுக்காக கொடுக்கப்படுது. இப்ப இவங்களுக்கும் வந்து எம்எல்ஏக்கு வந்து கார் கொடுக்கறத பத்தி பெரும்பாலான மக்கள் மனசுல என்ன இருக்குன்னா, இவ்வளவு பெரிய கார் ஒரு லக்ஸூரியஸ் ஐட்டமா பாக்குறாங்க. அவருக்கு அப்ப கார் கொடுக்கணுமான்னு. நான் கேட்கிறேன், ஒரு எம்எல்ஏக்கு வந்து ஒரு எம்எல்ஏட்டு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்தர் வர்றாரு. இந்த உள்ளூர்ல வந்து அங்க லா அண்ட் ஆர்டர் வருது, கம்யூனல் பிரச்சனை வருது, வந்து நில்லுங்கயான்னு. இப்ப இவருக்கு வசதி இல்லாத போது, கார் வசதி இல்லாத போது அவங்ககிட்ட சரி கார் கொண்டு வாங்கன்னு சொல்லுவார். பெரும்பாலும் நடக்கிறது இதுதான். அல்லது யாராவது ஒருத்தர் ஊர்ல வசதியான ஒருத்தர் கார் கொடுத்தாருன்னா அவருக்கு ஒப்ளைஜ்ட் ஆயிடுவார். ஆமா, அவருக்கு ஒப்ளைஜ்ட் ஆகணும், வேற வழி இல்லை. அப்ப அரசாங்கம் இன்னொன்னு, அவருக்கு சொந்தக்காரர் இருக்குன்னே வச்சுக்கிடுவோம், அவர் வந்து தன்னுடைய நேரத்தை பயன்படுத்தலாம், தன்னுடைய பணத்தை பயன்படுத்தணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? அதுல என்ன நியாயம் இருக்கு? தன்னுடைய சொந்த சொத்தை வித்து மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னு எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? அவர் மக்களுக்கு தன்னுடைய நேரத்தை கொடுக்கணும், தன்னுடைய எனர்ஜியை கொடுக்கணும், எல்லாம் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதனால வந்து இந்த கார் கொடுக்கறதுங்கிறது வந்து தவறான காரியம் கிடையாது. ஒருத்தருக்கு கார் இருக்கோ இல்லையோ, எம்எல்ஏங்கிறதுக்காக வேண்டி, அந்த டெசிக்னேஷனுக்காக வேண்டி அவருக்கு இந்த பர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல எல்லாம் கம்பெனிலாம் வேலை பார்க்கும்போது, இப்போ ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்தா அது என்னென்ன பெருக்கு, சம்பளத்தை தவிர என்ன கொடுப்பாங்க? இருக்கிறதுக்கு வீடு கொடுப்பாங்க. அடுத்து வந்து 2 டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுப்பாங்க, 2 கிளப் மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க. எதனால கொடுக்குறாங்கன்னா, எங்க கம்பெனில வேலை பார்க்குற ஒருத்தர், நாங்க கௌரவமான கம்பெனி, அப்ப அந்த கௌரவத்தோட அந்த சீனியர் ஆஃபீஸர் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி இங்க வந்து பொது சேவை செய்யணும்னு சொல்லி வர்றவங்ககிட்ட நம்ம அது மாதிரி கிளப் மெம்பர்ஷிப் கொடுக்கணும்னா கேட்டோம். அவருக்கு வந்து அங்க எங்க போறதுக்கு வந்து அதே மாதிரி அவருக்கு ஆஃபீஸ் வேண்டாமா? இந்த ஆஃபீஸுக்குன்னு சொல்லிட்டு இங்க 25,000 என்னமோ கொடுக்குறாங்க. ஒரு பிஏ வச்சா இன்னைக்கு 15,000 20,000 செலவழிக்க வேண்டியிருக்கும். இப்ப எல்லா எம்எல்ஏக்குமே வந்து ஆஃபீஸ் இருக்கும்போது அந்த அலுவலகத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிஏ வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லி கவர்மெண்ட்லயும் சம்பளம் கொடுத்துட்டா, இப்ப பிஏ கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுத்துட்டா என்ன வசதினா, அந்த பிஏ வந்து வர்றவங்ககிட்ட ஏதாவது காசு கேட்டாருன்னா, நான் சும்மா வாலண்டியரா ஒர்க் பண்றேங்க, என்னைய கவனிச்சிங்கன்னு சொல்லி கேட்டாருன்னா, வர்றவங்க கேட்க முடியும், அதான் கவர்மெண்ட் வந்து காசு கொடுக்குறாங்க. அப்படி எந்த காசு இல்லாத போது அவர் அது மாதிரி கேட்டாருன்னா கேட்க முடியாது. அதனால வந்து இந்த இவைகள் வந்து நெசசிட்டிஸ், தேவைகள், லக்ஸரிஸ் கிடையாது, ஆடம்பரங்கள் கிடையாது. ஆனா தப்பான நேரத்துல இதை கொடுத்துட்டாங்க. அதாவது மக்கள் கேட்கறாங்கல்ல, எங்களுக்கு 2,500 கொடுக்கறது வக்கீல் கார் வாங்குறாங்களான்னு. இன்னொரு சொல்றாங்க, விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்க மாட்டேங்கிறீங்க, இவங்களுக்கு கார் தான் முக்கியமானு சொல்றாங்கல்ல. இது தவறான நேரத்தில் கொடுக்கப்பட்டு விட்டது. அதை திமுக சரியான முறையில் அரசியல் செய்து விட்டார்கள் அப்படித்தான் நினைக்கிறேன். இல்ல, அது எல்லாமே ப்ரீ பிளான்டா. ஒரு மஹிந்திரா பிளானட்டுக்கு போய் ஆய்வு பண்றாரு. ஒரு தனியார் நிறுவனத்துக்கு தனியார் நிறுவனம் தொடங்குற போது போவாங்க, இல்ல எக்ஸ்பென்ஷன் ரொம்ப போவாங்க. ஆனா சாதாரணமாக ஆய்வுக்கு ஏன் போறாருன்ற ஒரு பல கேள்வி அப்ப எழுந்துச்சு. இப்போ மஹிந்திரா கார், எல்லா கார்ஸும் வந்து வந்து வரிசை கட்டி வந்து செக்ரட்டரியேட்ல நிக்கிறதும், ஜோஸ் ஆலுகாஸ் ஃபேமிலி வந்து ஏற்கனவே விளம்பரத்துல நடிச்சிருக்காரு. இப்போ அவங்க பிட்டிங்ல வந்து முதலிடத்துல வந்திருக்காங்க. இந்த தாய்மாமன் தங்கம் திட்டத்துக்கு அவங்க வந்து முதலிடத்துல வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த டெண்டர் போகுதுன்றப்போ எல்லாமே ரொம்ப ப்ரீ பிளான்டா பண்றாங்களோ? ஒரே வரியில பதில் சொல்லட்டுமா? யாமறியேன் பராபரமே. வேற ஒண்ணு. ஒரு சந்தேகம் வருது இல்லையா? எல்லாருமே ஓகே, இவங்களும் அதுக்கு அந்த எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியுது உங்களுக்கு. சொல்லுவாங்க, சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி பியாண்ட் சஸ்பிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சீசரின் மனைவி தன் கற்பை காத்துக்கொள்வது மட்டுமல்ல, தன் கற்பை பற்றி யாருமே சந்தேகப்படாத நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் லைஃப் வந்து அது உண்மையிலேயே வந்து சிரமம் தாங்க. நான் ஹவுரால கலெக்டராக இருந்தபோது ஒரு இவர் ஒருத்தர், பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட வந்தார். அந்த பிரச்சனை வந்து சரியான பிரச்சனை தான். அதாவது அவருடைய இதுல வந்து லேபர் யூனியன் வச்சு கிளப்பி, சிபிஎம் சேர்ந்தவங்களே லேபர் யூனியன் வச்சு மிரட்டிட்டு இருந்தாங்க. அப்ப நான் வந்து இவருக்கு வந்து மாலிபெஞ்ச் காரா, எம்பி காரான்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அந்த போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸருக்கு நான் வந்து இவர் பெட்டிஷன் கொடுத்தாரு. நான் வந்து அதுல வந்து எழுதினேன், உண்மையான தொழிலாளர் பிரச்சனை இருக்கும் என்றால் நீங்கள் இதை லேபர் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்புங்க. ஆனா தொழிலாளர் பிரச்சனை இல்லாத போது தொழிலாளர்களை வச்சு இவருக்கு இடைஞ்சல் பண்ணணும்னு யாராவது பார்த்தாங்கன்னா, யூ ஹேண்டில் இட் ரூத்லெஸ், சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் எழுதி கொடுத்தேன். அது பார்த்தாங்க, ஆன்டி சோஷியல் சில பேர் தொழிலாளர் பேரை சொல்றாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவங்களை பிடிச்சி உள்ள வச்சோன்னா எல்லாம் சரியா போச்சு, அந்த பிரச்சனை தீர்ந்து போய். இவர் என்கிட்ட ரொம்ப கிரேட்ஃபுல் ஆயிட்டார். 4-5 தடவை என்கிட்ட கூப்பிட்டார், சார் நீங்க வீட்டுக்கு வரணும்னு. நான் சொன்னேன், அதோட நல்லா இருக்காதுங்க உங்க வீட்டுக்கு நான் வர்றதுங்கிறது வந்து எனக்கு நல்ல. அதுக்கப்புறம் 20 வருஷம் நாங்கள் நண்பர்களா இருந்தோம். ஆனா அந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு போற வரைக்கும் நான் ஒரு வீட்டுக்கு போனதில்லை. அதுக்கப்புறம் மிதினாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போனேன். நான் மிதினாப்பூர்ல இருந்து கல்கட்டா வர்றது இந்த ஹவுரா வழியை தான் வரணும்.
அப்போ அந்த ஹவுரா வழியா வரும்போது அவர் வீட்டில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வருவேன் நான். ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டராக இருந்தபோது அப்படி போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் நான். அப்படி நமக்கு நாமே சில தடைகளை விதித்து கொள்ள வேண்டும். அது வந்து இவர் ஏற்கனவே இப்ப மகேந்திராவுக்கு எதுக்கு போனாரு அப்படிங்கிறது நீங்க அந்த கேள்வி சரியான கேள்வி. ஒரு இதுக்கு பில்டிங் ஃபவுண்டேஷனுக்கு அல்லது இண்டஸ்ட்ரி ஃபவுண்டேஷனுக்கு கால்கோல் நடுறதுக்கு இதுக்கெல்லாம் போவாங்க. இடையில எதுக்கு போனாரு? ஜோயா அலுகாஸ்ல இவர் ஏற்கனவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிருக்கிறாருங்கும் போது அந்த ஜோயா அலுகாஸ் தேர்வுபட்டு வரும்பொழுது ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா எல்லா டெண்டர் ஃபார்மாலிட்டி எல்லாம் கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சந்தேகம் அடிப்படையற்ற சந்தேகம். ஓகே ஓகே, நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் பாலாஜி. வணக்கம்.